ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் D7. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உமாபுத்தரோட 2வது குடோனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைலாம் நிறைய குவிச்சு வச்சிருக்காங்க. இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை நிறைய குவிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குவிச்சு வச்சுருக்காங்க. பாருங்களேன், எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது. நிறைய கோச்சு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க வந்து. பாருங்களேன், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாடல் விநாயகர் தான், நிறைய கோச்சு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குடோன்னு பாருங்களேன், பெரிய குடோனுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் தான் உள்ள மொத்தமே வந்து. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிங்கத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது. சிம்மாசனத்தில் மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டைலாக உட்காந்துருக்காரு விநாயகர் வந்து. நல்லா கொடுத்துருக்காங்க கலருமே வந்து. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் நிறைய போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஒரே மாடல் விநாயகர் தான். இங்கே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்துருக்காங்க. ஒரே மாடல் விநாயகர் தான். ஒரு சில விநாயகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கலர் ஒர்க் பண்ணிவிட்டு கவர் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து அடிக்கிட்டு இருக்காங்க கவர் போட்டு பேக் பண்ணி. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து விநாயகர், அந்த விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு படக்கூடாதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஒர்க்லாம் முடிஞ்சுது அந்த விநாயகர்லாம் வந்து, கலரிங் ஒர்க்லாம். இங்கே பாருங்கள், கவர் போட்ட விநாயகர்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பாருங்கள், இந்த டாப் அங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ விநாயகர் பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர்லாம் வந்து. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ விநாயகர் பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோச்சு வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, சொன்ன மாதிரி பாருங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் பண்ணி எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க அங்கே பாருங்கள். ஒரு சில விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. ஒரே மாடல் தான் இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா. இங்கே இருக்கிற எல்லா விநாயகரும் பார்த்திங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான். இங்கே பாருங்கள், இந்த ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் பண்ணி கவர் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய வந்து. இங்கே பாருங்கள், இந்த லைனில் பாருங்கள், இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் முடிச்சு வச்சுருக்காங்க கொஞ்சம் வந்து. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், கலரிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்க கலரிங் ஒர்க் வந்து. கலரிங் ஒர்க் பண்ணி முடிச்சதெல்லாம் பாருங்கள், பேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க ரெடியாக வந்து. நீங்கள் வேணும்னு வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ நேரம் முடிச்சு வச்சுருக்காங்க கலரிங் ஒர்க்லாம் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் பண்ணி முடிச்சு வச்சுருக்காங்க. ஒரே விநாயகர் தான் வந்து, ஒரே மாடல் தான். கலர் மட்டும் ஒவ்வொருத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். சோஃபா செட்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலர் வேரி ஆகும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் போயிட்டுருக்கு இப்போ வந்து. இந்த விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடல் கலரிங் ஒர்க் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் பண்ண விநாயகர் தான். இந்த சைடில் வந்து கவர் போட்டு வச்சுக்கிறது எல்லாமே வந்து பாருங்களேன். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் வேரி டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்துருக்காங்க. சோபா செட்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து. இங்கே பாருங்களேன், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் பண்ணி விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு வச்சுருக்காங்க. முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து லைனாக வந்து பாருங்கள் எத்தனை பேர் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். விநாயகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் தூக்கிட்டு போகிறாங்க அந்த விநாயகர் வந்து. இங்கே பாருங்கள், சிம்மாசனத்து மேலே அமர்ந்திருக்கார் விநாயகர். செம்மையாக அழகாக கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே, நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. பாருங்க, வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு படக்கூடாதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டிருக்காங்க. ஒரே மாடல் விநாயகர் தான் இங்கே மொத்தமே வந்து. இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா. நல்லா கலரில் நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதே மாடல் விநாயகர் தான் இங்கே மொத்தமே இருக்குது, ஓகேங்களா? பாருங்கள், கலர்லாம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. 4 கையோட சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது பார்க்க விநாயகரே வந்து. பாருங்க, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் தாங்க, ஒரே மாடல் விநாயகர் தான். கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லா அழகாக இருக்குது கலர். இந்த விநாயகர் வந்து வேறு மாடல். கலரிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. சிவனை வந்து அணைச்சிட்ருக்க மாதிரி இருக்குது இந்த விநாயகர் வந்து. இங்கே பாருங்கள், ஒரே மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கலர் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே வந்து. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குடோன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை தாங்க குவிஞ்சு இருக்குது. இங்கே பாருங்க,
செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே வந்து பாருங்களேன். விநாயகருக்கு எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலருக்கே வந்து இன்னும் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கலரே வந்து. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள், 5 தலை நாகத்து மேலே அமர்ந்திருக்கு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விநாயகரே வந்து நாகம் பாருங்கள் பேக்ட்ராப்பில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரே மாடலே நிறைய பேருக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இது இல்லை, இது ஸ்டாக் இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்கள் சீக்கிரமாக வந்து கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஓகேங்களா? பாருங்க எவ்வளோ விநாயகர் பாருங்கள் கலெக்ஷன்ஸ். இன்னும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாடல். அது வந்து ஸோ அமர்ந்திருக்காரு. 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஏனா இருக்கிற மாதிரி இருக்குது. சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு. அந்த மாடலே தான் ஃபுல்லாக இருக்குது இங்கே. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த லைன்லாம் கவர் போட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் விநாயகர். ஒவ்வொரு கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் பேக்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். விநாயகருக்கு மட்டும் நல்லா கலைஞர் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பஞ்சாக இருக்குது. ஸோ கண்ணுலேருந்து சிம்மாசனத்துலேருந்து பாருங்கள். அவரோட ட்ரெஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க கலர். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ சிவலிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸோ அணைச்சிட்ருக்க மாதிரி இருக்கார் பாருங்கள் விநாயகர். அருமையாக இருக்குது இந்த விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ என்னால் எந்த அளவுக்கு உள்ளே போய் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்தேன். ஏன்னா விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூச்சி வச்சுருக்காங்க. ஸோ போய் நின்று எடுக்கக்கூட வந்து பார்த்திங்கன்னா இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்குது இங்கே நிறைய வந்து எக்கச்சக்கமாக. ஸோ கவர் போட்டுக்கிற விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு ஸோ எல்லாமே ஃபினிஷ் ஆகி ரெடியாகவே இருக்குது. நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணுன்னா கண்டிப்பாக வந்து விநாயகர் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள் விநாயகர் வந்து, ஓகேங்களா? பாருங்களேன், போகிறது கூட இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. விநாயகர் வந்து நிறைய இருக்குது விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் வந்திருக்கேன். இந்த விநாயகர் பாருங்கள், காலமலை அமர்ந்திருக்காரு விநாயகர். செம்மையாக இருக்குது பார்க்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாடல் தான். இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விநாயகர் வந்துன்னா ஒரே மாடல் விநாயகர் தான். இங்கே அங்கே பார்த்திங்கன்னா வேறு மாடல் விநாயகர். அங்கே வந்து மயில் மேலே அந்த மாதிரி இருக்க மயில் மேலே அமர்ந்திருக்க மாதிரி விநாயகர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே மாடல் விநாயகர் தான். இந்த கடைசியில் அந்த கடைசிக்கும் ஒரே மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்து மேலே அமர்ந்திருக்காரு. ஸோ செம்மையாக இருக்குது. சைடில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் வந்து பாருங்கள். ஸோ போகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா இடம் இல்லை பாருங்க. ஃபுல்லாக வந்து விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நல்லா அழகாக பூச்சி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து ஸோ லைனாக அடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்களேன். 4 கையோட, ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வச்சுருக்காரு. அவ்வளோ அற்புதமாக இருக்கார். அவரோட சிம்மாசனம் பாருங்கள், அற்புதமாக இருக்குது. நல்லா கலரிங்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பேக் ட்ராப் பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விநாயகரோட கண், ஸோ அவரோட தும்பிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் செம்மையாக கொடுத்துருக்காங்க. நல்லா பஞ்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்களேன்.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டும். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கூச்சி வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் விநாயகர் இருக்குது. ஸோ கலைங் ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில விநாயகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைங் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கே பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விநாயகர் சிலை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அது மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.